Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 24/6/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 2 o'clock இந்த வீடியோ ரீச் ஆயிடும். இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் நாளை 25/6/2025 மாலை 5 மணியுடன் முடிவடைகிறது. அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னதாக செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டும். அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சம், அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு 30,000. கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போடணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் கிடையாது. இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை லாஸ் ஆகாமல் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிற ரூல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டும்தான். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொறுப்பு துறப்பு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, இந்த ஸ்லைட்ஸ், இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இதெல்லாம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்காக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண அந்த ப்ராஸ்பெக்டஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். இதனுடைய முதல் மற்றும் இறுதி வடிவம் அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸ் மட்டுமே. அதனால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ப்ராஸ்பெக்டஸையும் ஒரு டைம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இதுதான் அந்த ப்ராஸ்பெக்டஸ். இதிலிருந்து உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளாக இந்த ஸ்லைட்ஸ் எடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி டெபாசிட் 1 லட்சம் ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு 30,000 செலுத்த வேண்டும். ஓகேங்களா? இதில் SC, SCA, ST மாணவர்கள், அப்புறம் SCC கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ், இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டிலிருந்து அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறதுன்னு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆகுது சார். ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சு. இப்போது நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாணவர்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அப்படியே சேஃபாக இருக்கும். இட் இஸ் ரீஃபண்டபிள், திரும்ப கொடுத்துருவாங்க. சார் எனக்கு ரவுண்டு 1ல் சீட்டே கிடைக்கல சார் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அங்கேயே தான் இருக்கும். இப்போது யாருக்கு இந்த சந்தேகம் வருது, சார் ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட் கிடச்சிது சார், ஆனால் நான் போய் சேரல, இங்கே சீட்டே கிடைக்கல, இந்த மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அப்படியே அடுத்த ரவுண்டில் கலந்துக்கலாம், நீங்கள் கட்டின போனால் அங்கேயே தான் இருக்கும். இப்போ ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, நான் போய் சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் சேஃபாக இருக்கும். ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சிது சார், இப்போ நான் போய் சேர விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரவுண்டு 1ல் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது அப்படியே ரவுண்டு 2க்கு போகிறோம். ரவுண்டு 1லேருந்து யாரெல்லாம் ரவுண்டு 2க்கு வருவாங்க, எனக்கு இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல சார், ரவுண்டு 1ல் கலந்துக்கிட்டேன், சீட்டே கிடைக்கலன்றவங்க ரவுண்டு 2க்கு வருவாங்க. ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது சார், அதை நான் வேண்டான்னு சொல்லி ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன் அப்படின்றவங்களும் ரவுண்டு 2க்கு வருவாங்க. ரவுண்டு 1ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது சார், நான் போய் சேர்ந்துட்டேன், இப்போ ரவுண்டு 2க்கு நான் என்ன பண்ணுறேன், அப்கிரேடேஷன் போடுறேன். அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரீஅலாட்மெண்ட். ஓகேங்களா? அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது ரீஅலாட்மெண்ட். இந்த ரீஅலாட்மெண்ட்டில் நான் கலந்துக்கிட்டு எனக்கு அதை விட பெட்டரான ஒரு காலேஜை நான் பார்க்குறேன் சார். பெட்டர் மீன்ஸ் எங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வேறு சில காரணங்களுக்காக என்னுடைய விருப்ப காலேஜ் கல்லூரி அப்படிங்கிறது வேற ஒரு கல்லூரியாக இருக்குது, நான் அந்த கல்லூரிக்கு போகிறதுக்காக ரீஅலாட்மெண்ட் போடுறேன் அப்படிங்கிறவங்களும் ரவுண்டு 2க்கு வருவாங்க. சரி, இப்போ ரவுண்டு 2ல் இந்த மாணவர்கள்லாம் கலந்துக்கிட்டு அவங்க சீட் கிடைக்காதவங்க, சீட்டு கிடைச்சி வேண்டான்னவங்க, கிடச்சி ரீஅலாட்மெண்ட் போட்டவங்க எல்லாருமே வர்றாங்க.
இப்போ ரவுண்டு 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இப்போது நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு ப்ராப்ளம் இல்லை, செக்யூரிட்டி டெபாசிட் சேஃபாக இருக்கும். சார் எனக்கு சீட்டு கிடச்சிது சார், ஆனால் எனக்கு நான் போய் சேர விருப்பம் இல்லை, நாட் ஜாயின்டு அப்படின்னாலும் உங்களுக்கு 2வது ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. இப்போவும் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படியே பத்திரமா இருக்கும். சார் எனக்கு சீட்டே கிடைக்கல சார், நாட் அலாட்டட் அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அங்கேயே தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ரவுண்டு 1ல் சீட்டு கிடைச்சவங்க, ரவுண்டு 2ல் சீட்டு கிடைச்சவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் ஆர் ஜாயின் பண்ணாமல் விடலாம், அது அவர்களுடைய விருப்பம். சீட்டே கிடைக்காதவங்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, அப்படியே அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். இப்போ ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2க்கு வந்தவங்க என்ன பண்ணணும், திரும்பவும் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போது திரும்பவும் ஒரு டைமு செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் ஃப்ரீ எக்ஸிட்டு. சரி, இப்போது ரவுண்டு 1 முடிஞ்சுது, ரவுண்டு 2 முடிஞ்சுது, ரவுண்டு 3க்கு வரோம். ரவுண்டு 3க்கு பேர் மாப்பப் ரவுண்டு. இப்போ இந்த மாப்பப் ரவுண்டில் கவனமாக இருக்கணும். 3வது சுற்றுலேருந்து தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ ரவுண்டு 3ல் என்ன பண்ணணும்னா, இதுக்கு முன்னாடி ஃப்ரீ எக்ஸிட் ஆன மாதிரி இப்போ பண்ணக்கூடாது. 3வது ரவுண்ட்லேருந்து சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் விட்டால் அதனுடைய இழப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். என்ன இப்போது இழப்பு அப்படிங்கிறது, நீங்கள் சீட்டு கிடச்சிது போய் சேரல அப்படின்னா உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அபராதமாக பிடித்தம் செய்யப்படும். சரி, இப்போ ரவுண்டு 1ல் நான் ஒரு சீட் எடுத்தேன், ஜாயின் பண்ணேன், ரீஅலாட்மெண்ட் போட்டேன், டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ ரவுண்டு 3க்கும் திரும்ப வந்திருக்கிறேன். இப்போ ரவுண்டு 3ல் எனக்கு ஒரு சீட் அலாட் ஆச்சு, நான் போய் சேரல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் பிடிச்சிக்குவாங்க. டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸை பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச சீட்டில் சேராமல் விட்டதுக்காக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் அபராதமாக செலுத்த வேண்டும். ஓகேங்களா? 3வது சுற்றிலிருந்து மிக மிக கவனம். மாப்பப் ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேரலைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் பிடித்தம் செய்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் இடைநிற்றலுக்காக, அதாவது டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு 10 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது செலுத்த வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 3வது ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேராதவங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ், டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இதெல்லாம் போக அடுத்தது ஃபர்தர் ரவுண்ட்ஸில் கலந்து கொள்ள முடியாது. 4வது ரவுண்டு ஸ்டே ரவுண்டோ இல்லை அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டோ இருந்ததுன்னா அதுலேயும் கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? அப்போ 3வது சுற்றிலிருந்து மிக மிக கவனமான முடிவெடுக்க வேண்டும். எந்த காலேஜ் வேணுமோ அதை மட்டும் சாய்ஸ் போடணும். கிடைச்சா போய் சேர்ந்துடணும், அப்படி சாய்ஸ் போடணும். கிடச்சி போய் சேரல அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸு, டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸு அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த சுற்றுகளில் கலந்து கொள்ள முடியாது. அடுத்ததுக்கு பேர் ரவுண்டு 4, இதுக்கு பேர் ஸ்ட்ரே ரவுண்டு. இந்த ஸ்ட்ரே ரவுண்டில் சீட்டு கிடச்சி நான் போய் சேரல சார் அப்படின்னா, ஸ்ட்ரே ரவுண்டு அப்படிங்கிறது முதல் 3 சுற்றுகளில் சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு மட்டுமே. ரவுண்டு 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3ல் சீட்டு கிடைக்காத இது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தான் 4வது ரவுண்டில். அப்போது வேக்கன்சி இருந்ததுன்னா சீட்டு கிடைக்காத மாணவர்கள் 3 சுற்று வரை கிடைக்காதவர்கள் 4வது சுற்றில் கலந்து கொள்ளலாம். இதுக்கு நீங்கள் ஏற்கனவே ரவுண்டு 1க்கு முன்னாடி பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டே போதுமானது. இதற்கு முன்னதாக நீங்கள் ஃபில் பண்ண சாய்ஸஸ் எல்லாம் டெலீட் ஆயிரும், ஃப்ரெஷ் சாய்ஸஸ் கொடுக்கணும். இப்போ 4th ரவுண்டில் எனக்கு ஒரு சீட் கிடச்சிருச்சு சார், ஓகேங்களா, நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு சீட்டே அலாட் ஆகலை சார், நாட் அலாட்டட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் சீட்டு கிடச்சி நான் போய் சேரல, நாட் ஜாயின்டு அப்படின்னா என்ன ஆகும், செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். 1 லட்சமோ இல்லை 30,000மோ. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருக்கிறீங்க, அதில் தான் அலாட் ஆச்சுன்னா 1 லட்சம் மட்டும் போயிடும். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் கட்டினா 30,000 அப்படியே இருக்கும். இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் 30,000 ரூபா கட்டி கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் தான் எனக்கு வந்து அலாட் ஆகிருக்குதுன்னா அந்த 30,000 மட்டும் செக்யூரிட்டி டெபாசிட் போகும், 1 லட்சம் அப்படியே இருக்கும்.
அப்புறம் டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்க அப்படின்னா அந்த டியூஷன் ஃபீஸை பிடித்தம் செய்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் சீட்டு கிடச்சி போய் சேராமல் இருந்ததுக்காக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்து கொள்வார்கள். அதுக்கப்புறம் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட், அதாவது அடுத்தடுத்த ரவுண்டுகளில் ஒருவேளை 5வது ரவுண்டோ 6வது ரவுண்டோ, போன வருஷம் 2026 ஆல் இண்டியா கோட்டாலையும் 6 ரவுண்டு நடந்துச்சு, ஸ்டேட் கோட்டாலையும் 6 ரவுண்டு நடந்துச்சு. அப்போ இந்த 5-6 சுற்றுகளில் கலந்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4வது ரவுண்டில் சீட்டு கிடச்சி சேராத மாணவர்கள் 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற எந்த சுற்றுகள்லையும் கலந்து கொள்ள முடியாது. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டிலிருந்தே கலந்து கொள்ள முடியாது. அப்போது இந்த 4வது ரவுண்டில் சீட்டு கிடச்சா கம்முன்னு சேர்ந்துடணும். அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் 2026 நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய கவுன்சிலிங் ரவுண்டு 1 கலந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட் அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதில் உங்கள் பெயர் அதில் இருக்கும். ஓகேங்களா? சரி, அடுத்த சுற்றுக்கு பேர் 5வது ரவுண்டு. இதுக்கு பேர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு. இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு நடக்கும் பட்சத்தில், அதாவது 4 ரவுண்டுக்கு அப்புறம் சீட் இருக்குது அப்படின்னா இந்த 5வது சுற்றும் 6வது சுற்றும் நடக்கலாம். அதுக்கு பேர் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 1. இப்போ இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் வந்து கவர்மெண்ட் கோட்டானா 1 லட்சமும், சரி மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்சம், கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ்னால் 30,000 கட்டியிருப்பீங்க. இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு போன வருஷம் எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா 5 லட்சமும், பிடிஎஸ்சில் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணுன்னா 2 லட்சமும் கூடுதலாக செலுத்தினா மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், இந்த 5வது ரவுண்டில் கலந்து கொள்ள முடியும். இப்போது 5வது ரவுண்டில் எனக்கு சீட்டே அலாட் ஆகலை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். ஆனால் எனக்கு இந்த 5வது ரவுண்டில் சீட்டு கிடச்சிது, நான் போய் சேரல அப்படின்னா என்னாகும், இப்போது கூடுதலாக கட்டின 5 லட்சம் போயிடும், பிடிஎஸ்ஸாக இருந்தால் கூடுதலாக கட்டின 2 லட்சம் போயிடும், ஏற்கனவே கட்டின மேனேஜ்மெண்ட் கோட்டா அலாட் ஆச்சுன்னா 1 லட்சம் போயிடும், கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்ஆக இருந்தால் 30,000 போயிடும். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு சீட்டு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டில் அலாட் ஆகிருக்குதுன்னா 5 + 1 6 லட்சம் போயிடும். ஓகேங்களா? அதுவே கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்னா 5,30,000 போயிடும். மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ்னால் 3 லட்சம் போயிடும். கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப்னா 2,30,000 போயிடும். செக்யூரிட்டி டெபாசிட்டு, டியூஷன் ஃபீஸு, சீட்டு கிடச்சி சேராமல் விட்டதுக்காக 10 லட்சம். சார் 10 லட்சம் தான் நான் கட்டவே இல்லையே அப்படின்னா அதுக்கான லீகல் நோட்டீஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் 2026 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை 6வது ரவுண்டு நடந்தது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கான சிம்பிளஸ்ட் ஃபார்மில் என்னென்ன ரவுண்டில் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ் ஆகாமல் நம்ம சீட்டும் எடுக்கணும், இல்லை சீட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை லாஸ் ஆகாமல் எப்படி ரீஃபண்ட் வாங்கிக்கிறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோ ஆல் இண்டியா கோட்டாவில் இதே மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட்டை எப்படி லாஸ் ஆகாமல் ரீஃபண்ட் வாங்குறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.